ஹலோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச்சே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நான் லாபி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ப்ரோ லாபியாக தான் இருக்குது. கொஞ்சம் அதுக்குள்ளே யாராவது நமக்கு இவ்வளோ ஐப்ரோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க மேட்சுக்குள்ளே போகலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு ரொம்ப ஒரு ஹெவி, எப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஹெவி டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சு எனக்கும் இருந்துச்சு. நல்லா ப்ரோ லாபியாக தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் இப்போ கொடுத்தா ஆடினாங்க. ஆனால் இந்த மேட்ச்சு நாங்கள் எப்படி ஜெயிச்சிருப்போம், நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொண்டு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நான் சொல்லிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வந்தோடனே ஒருத்தன் ஏறிடுவான், அப்படியே மண்டை வந்து ஒன்ட்டா வைக்க ட்ரை பண்ணுவானுக்கு. ஆனால் வைக்க முடியாது, ஏன்னா இந்த கனெக்டில் இருக்கான் போலக்கு. வப்பம் ஒட்டாது வைக்க முடியாது. போடு சரியான ஒரு ஒட்டாது. இவன் ஆப் பண்ணி போட்டு இவனுக்கு ஒரு எமௌண்ட்டை போட்டு நான் அப்படியே எமௌண்ட்டை போடலான்னு பார்த்தா இது என்ன அடிச்சுக்கிட்டான் ஒருத்தன். ப்ரோ வேகமாக வாங்க ப்ரோ, ஒரு வீக் பண்ணுறான் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ அடி ப்ரோ, கில் எடுத்து விடு ப்ரோ என்ன ப்ரோ என்னை ரிவே பண்ணி விட்டீங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டே நாங்கள் 3 ஜெயிச்சுக்கிட்டோம். ஆனால் ஒருத்தனை நான் ஒன்ட்டாக வச்சுருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிட்டு இந்த மேட்ச்சு கொஞ்சம் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சு ஏஸ் அடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, கமெண்டில் வந்திருக்கு. ஏஸ் அடிக்க சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஐடி இப்போ புதுசாக வாங்கியிருக்க வாசி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படாமல் பார்த்துங்க ஐடியாலாம். சரி ஓகே ப்ரோ, வாங்க வீடியோ போகலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ இப்போ யாருக்காவது ஏஸ் அடிக்கணும்னு இப்போ கேட்டிருக்காங்க. ஏஸ் அடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப நாள் கழிச்சு கேம் விளாட்ற வாசி இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு விளாட்ற வாசி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் எப்பவுமே ஒளிர் இடலாம். ஆனால் இங்கே எங்காவது வந்துட்டா வருமானு தெரில. காய்ச்சி முடிச்சுக்கிட்டான். ப்ரோ வா ப்ரோ, அடி ப்ரோ. அவனை காய்ஸ் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னன்னே தெரில. நீங்கள் லைக் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதான் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா சரியாக விளையாட்டம் ஆடலாம். லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா மேட்ச்சு கொஞ்சம் இதாக தான் போகுது. இன்னும் கொஞ்சம் பிளேயராக இருக்க மாட்டேறாங்க. லைட்டாக கொஞ்சம் பேட்டிங்காக தான் வரானுவோம். ஏன்னா டைமண்ட் 4 தானே இப்போ இருக்கோம். நம்ம ஹீரோக்கு ரீச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லாபி நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோக்கு ரீச் பண்ணிடுவோம்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1K அடிக்கிறதுக்குன்னா கொஞ்சம் லைக் டார்கெட்டு தான். அதுக்குள்ளே அடிச்சிங்கன்னா நம்ம 1K அடிச்சு போடலாம் சப்ஸ்கிரைபர். அது நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மோட்டிவேஷன் பண்ணுங்க. இனிமேல் இங்கே இருக்கான் ப்ரோ இந்த இருக்கான் ப்ரோ மேலே இந்த இருக்கான் ப்ரோ, கீழே இருக்கும் ப்ரோ. அடி ப்ரோ, மண்டையிலே ப்ரோ என்ன ப்ரோ. சரிங்க பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் ஆட்டவங்களுக்கு மட்டும் அடிச்சுட்டாடுவாங்க. நானும் ஒன்று அவங்களும் ஒன்று. ஏதாச்சும் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். கொடுத்துருங்க. இந்த ஸ்கின்னு நேற்று தான் கைஸ் எடுத்தேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள் கைஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம். லைக் டார்கெட் 1K வச்சுருக்கோம் இந்த வீடியோக்கு. ஒரு லைட் டார்கெட் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திக்கும். இது 4 வச்சு நாக் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்துட்டாங்க.
தாம்சன் அடிச்சுட்டு போடுங்க இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் விட்டுருக்கிறோமா. நம்ம ஒன்டாவெலாம் அடித்தாலும் அடிக்கலாம். எனக்கு வந்து அழுத்துறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அழுத்தி விட்டு எனக்கு தப்பாக நினச்சிக்கோங்க ப்ரோ. என்ன ப்ரோ அது ஈவோ ஸ்கின் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. ஈவோ ஸ்கின் இருக்குது. ஒரு நாள் கலெக்ஷன் வீடியோவும் போடுறேன், அதையும் பாருங்கள். புதுசாக ஒரு ஈவெண்ட் வேறு வந்துடுவான், அதை டாப்அப் பண்ணி எதுவும் போடலாம். டெய்லிக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும் கைஸ். நான் எந்த ஊர்னு கேட்டுட்ருக்கேன். ஊர் வந்து திருவாரூர். வயசாச்சா இருந்தாலும் திருவாரூர் தேரோட்டம் வந்துச்சுன்னா நாங்களாம் இந்த மாதிரி இருக்கோம். பார்த்தீங்கன்னா விஜய் இங்கே போடுங்க கைஸ். நீங்கள் மண்டை தெரிச்சிட்டு இந்த மாதிரி அடி அவங்களுக்கு ஒன்று இல்லை, மண்டை தெரிஞ்சிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு அடி MP40 டேன் அடிச்சு ஒரு இதுதான் கோவாலை மாற்றி இங்கேயே போட்டுட்டாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு டவுனு, இங்கேயே டவுன் வச்சு முடிச்சாச்சு கைஸ். இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவங்க வாழ்ந்தது கைஸ். போடுங்க, இன்னும் ஒரு ரவுண்டு தான் கைஸ். இன்னும் 2 கொடுத்தோம்னா நாங்கள் பூயா தான் கைஸ். நம்மளுக்கு பூயா அடிக்கணும் கைஸ். எப்படியாவது மாற்றி என்ன ப்ரோ அடிக்கடி பேச மாட்டேங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. எனக்கு இப்போ ஃபீவர் வந்துச்சு, கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் தான் தப்பாக அடிச்சுக்காதீங்க. வயசு நல்லா ஓசிக்கு எடுக்கிறானுங்க வயசு, பெரிய திரானுவ வயசு ஒன்றுலாம் வர வர டீமே சரியில்லை, ஒழுங்காகவும் ஆடத்தர மாட்டாங்க. இதோட வச்சாச்சு கைஸ். மேட்ச்சு பூயா அடிச்சிருவோமா? மேட்ச்சு பூயா தான் கைஸ் நம்மளுக்கு. கைஸ் நீ M10 வச்சு அடிச்சு விட்டானோ ப்ரோ. ரிவைவ் பண்ணு ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ ரிவைவ் பண்ணி விடு ப்ரோ. வாங்க ப்ரோ. சல்லுன்னு விட மாட்டேங்க ப்ரோ. இங்கேருந்து ப்ரோ அடிக்கிறானுங்க பாட்டு பயிருவோ. வேணும்னோட ப்ரோ ஓடுங்க கைஸ். பூயா வெற்றிகரமான ஒரு பூயா. ஏன்னா அந்த வீடியோ முடிச்சு விடுங்கிறேன். பாய் கைஸ், டாடா.